நெறைய பேர் இத அனுபவிச்சிருப்போம். ஏன் நானே கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில மாட்டியிருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல திருடர்கள் அதிகமா கைவரிசை காமிப்பாங்க. இப்பலாம் பெரும்பாலான இடத்துல சிசிடிவி கேமரா வந்துட்டதால இந்த திருட்டு நாய்ங்கள்லாம் சொல்லக்கூடாது. அது நாய்க்கே அவமானம். இந்த ஈன பிறவிங்க ஆன்லைன்ல மோசடி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் சமீப காலமா ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவரோட Facebook பக்கத்துல 3 ஷர்ட் ₹599 ஆஃபர்ல வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சும் போயிருக்கு. அதனால வாங்கலாம்னு முடிவு பண்ணி அதுல கேஷ் ஆன் டெலிவரியும் இருந்ததால அதை புக் பண்ணிட்டாரு. சரியா 2 நாள்ல பார்சலும் வந்துடுச்சு. கொரியர் பாய் கிட்ட கேஷ் பே பண்ணிட்டு பார்சல் வாங்கிட்டாரு. அவருக்கு ஆனா டவுட் வந்துடுச்சு, இது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி வீடியோவை எடுத்துக்கிட்டே பார்சல் ஓபன் பண்றாரு. பரவாயில்ல, பார்சல் கவர் கொஞ்சம் சேஃபா செக்யூர்டா தான் இருக்கு. எல்லாம் 4-5 கவர் போட்டு சுத்தி நல்லா டேப் அடித்து சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன தான் இருக்குன்னு நம்மளுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்துச்சு. பார்த்தா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு. அடப்பாவீங்களா, என்னடா 3 ஷர்ட்டு கேட்டிருந்தா ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தாக்கா அதுவும் ஓட்டை. 1-2 ஓட்டை இல்லைங்க, மொத்தமும் ஓட்டை தான். பழைய பேண்ட்டு, கறி துணிக்கு கூட லாய்க்கில்லை. சரி, ஏதோ இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னு நினச்சி கூட விட்டுடலாம். ஆனால் மெயினான ஒரு இடத்துல போட்டானுங்க பாரு ஓட்டை, அதை நீங்களே பாருங்க. டேய், நாங்கள் ட்ரெஸ்ஸு போகிறதே உடம்புல இருக்கிற சில உடல் உறுப்புகளை மறைக்க தான்டா, அங்கேயும் விட்டு வைக்கலையாடா நீங்கள். இது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட ஏமாந்துருக்கேன். ஆனால் அவனுங்க கொஞ்சம் நியாயமான திருடனுங்க. திருட்டுல என்னடா நியாயம் வேண்டி கிடக்குதுன்னு நினைக்கிற உங்களோட மெயின் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனாலும் அவனுங்க எனக்கு சர்ட்டு கொடுத்தானுங்க. 5 சர்ட்டு கொடுத்தானுங்க. 5 சர்ட்டும் இது போன ஒரு குவாலிட்டியில கொடுத்தாங்க. ஒரு கரித்துணியை கொடுத்து ஏமாத்துறவனை விட 5 இத்து போன சட்டை கொடுத்தவன் ஒரு நியாயமான திருடன் தானே. சரி, அந்த கரித்துணி கொடுத்த முண்டத்தோட ஐடியை Facebook சர்ச்சில் போய் பார்த்தாக்கா அப்படி ஒரு ஐடியே இல்லை, அது ஃபேக். இதில் முழுக்க அவன் மேலே மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது, வாங்கின நம்மளும் குற்றவாளி தான். ஏன்னா ஏமாற்றுபவனை விட ஏமாறுபவனே குற்றவாளி. இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவோ அப்ரூவ்டு வாங்கின ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வெறும் கவர்ச்சியான விளம்பரத்தை வச்சு ஏமாறுறாங்கன்னா அவங்கள என்னென்னு சொல்ல. அவனுங்க ஆட்டையை போட்டது கூட மன்னிச்சிடலாம். ஆனால் முக்கியமான இடத்துல ஓட்டையை போட்டானுங்க பாருங்க, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. டேய், அது கூட பரவாயில்லடா. அந்த இத்து போன கருத்துணிக்கு அப்படி ஒரு பேக்கிங் பண்ணி அதையும் எங்க கையாலே அன்பாக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களேடா. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட கொரியர் கம்பெனி பாதி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த சம்பவத்துக்கும் வடக்கன்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு தான் தோணுது. ஏன்னா அவனுங்க தான் இது மாதிரியான ஈத்தர வேலைகள்லாம் செய்யறது.